ஆக்சன் எங்க ஓடுனே மங்களை பாவம் வைத்தார் மனமே எனக்கும் வைத்தார் வால்மொழி வேலை வால்மொழி வேலை போய் வழிபெறும் சுரக்கண்ணம் கோல்மரைக்கு குறவில் நாங்கள் வரங்க கோலம் மட்ட வருமங்கோல் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க எனது காதலி அனுப்புன ஒரு கிஃப்ட் என்று சொல்லி ஆக்சன் தம்பிக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்வையிட்டால் மாத்திரம்தான் இந்த வீடியோனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். சரியா பங்கி கூட வாரம் வேண்டாம் வாரம் இது பாருங்க. இப்போ சனுஜா பிள்ளைகிற அந்த வீட்டை இருந்து திரும்ப அக்ஷன் வீட்டை நோக்கி போகிறோம். பாட்டாவும் இல்லாமல் கடவுளே இருத்துக்குள்ள அந்த பக்கம் என்ன ஆக்சன் முடிஞ்ச பொங்கல் சக்கரை போட்டாச்சு அதில் போடல பாத்தீங்களா சே அதுக்கு இப்போ அடுப்பு பார்த்தோமே பொங்கனா தானே போடலாம் சக்கரை பெரிய பெரிய ஹாட்டியா இருக்குது பரவாயில்லையா கரைஞ்சி சரி பொங்கல் நிகழ்வுலாம் முடிஞ்சு சனுஜா புள்ள அக்ஷன் தம்பி சனுஜா புள்ளையிற எல்லா உறவுகளும் இந்த படத்தை நின்று கொண்டு இருக்காங்க. மழை விட்டு முடிஞ்சதுக்கு இந்த பொங்கி முடிஞ்சதுக்கு பிறகு தான் மழையும் விட்டுது பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பொங்கல் பொங்கி இருந்தோம் இந்த மலைக்குள்ளே இடத்து தான் அடுப்பு மூடி இருந்தோம். திரும்ப மழை வேற உள்ளுக்குள்ளே தூக்கி வச்சு பொங்கி இப்போ பொங்கல் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அந்த படைக்கிறதுக்காக வேண்டி வெளியில் படைக்க போகிறார் அக்ஷன் தம்பி. ஏன்னா அக்ஷன் பொங்கல் வைப்பேன் வேணே சரியா? பையன் அண்ணா வந்து வெடி கொளுத்தி போறேண்ணா. கடவுளே அக்ஷன் எங்க ஓடுனே எனக்கு படி என்ன கடும் பயம். சரி அக்ஷன் தம்பி தேவரம் படிக்கிறான். தேவரம் படி இப்படி இந்த அப்படி கிரீன் படிங்க. படிங்க சிட்டு சம்பளம் இந்த பையன் அக்காவோட சேர்ந்து தனியாக படிக்க மாட்டீங்களா? நான் படிப்பேன். அப்ப தனியாக படிச்சுக்க படிங்களேன். தேவரம் படி தனியாக படி. சம்பளம் தேவதை சம்பளம் வேதமோதி பெண்ணோல் பூன் வெள்ளையாறு தேரை வரும் சூழ் பழியாருவா புதம் முருளி தோல நாதாயனவும் நம்பாயனவும் நகாயனலிங்கை சம்பளம். கடவுளே அக்ஷன் மித்திய வார்த்தை போல ஆகி போட்டாண்டு எனக்கு ஏஜ போறாங்க.
சரி படிக்க பாடமாக கொஞ்சம் தேவாரம் இப்படி நம்ம நிகழ்வுக்கு இல்லாமல் தேவாரம் படிக்கணும். பானதிக்குள்ள வாங்கிக்கா. அக்ஷன் என்ன தேவாரத்தை பிள்ளையா படிச்சு? அக்கா அக்கா பயம் பயம் பயமா? பயமாட்டா அக்கா அக்கா படிக்க விடிக்கலாமே. படிச்ச அக்கா இடைக்குள்ள குழப்பி பொய்யில கூடாது. பாத்தேலா எப்படி காதண்டு ஒரு கட்டுமாள் வரி இல்ல தனியா படிக்க சொல்லு. தனியா படிக்கல அப்ப அக்காவோட சேர்ந்து படிக்கண்டு சொல்லு. படிச்ச அக்கா இடைக்குள்ள குழப்பி கூட்டு. சரி சரி ஒரு படிச்சு காட்டுங்க. அப்ப தனியா படிங்க பாப்போம். சரி பாப்போம். சித்தி தம்பலம் தங்கை சடையில் வைத்தார் கரிப்பொறையாரவும் வைத்தார் திங்கள திகழ வைத்தார் திசை திசை தொடவும் வைத்தார் மங்களை பாவவும் வைத்தார் மணிமணியும் வைத்தார் வால்மொழி வேலை வால்மொழி வேலாது போய் வழிபெறட்டும் சுரக்கண்ணம் கோல்மரைக்கும் குறவில் நாங்கள் வரங்கள் கோலம் மட்டவர் மேங்கோல் மேங்கோல் சரி விலங்கு. சரி அது சரி 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 பிரச்சனை இல்லை. அந்த பாடம் அறிக்க வரைக்கும் அந்த மனசுக்குள்ள இருந்து வருது இல்லை வருது இல்லை. சரியா நல்லா நல்லா படிச்சு பாடமாக்கி படிக்கணுமா? அதெல்லாம் தெரியுதோ விளங்கு. சரி சரி பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. பொங்கல்லாம் படைச்சாச்சு. இப்போ இனி வந்து பொங்கல் சாப்பிட்றதான் ஏன்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ஷன் தம்பிக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. அந்த கிஃப்ட்டை நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை வந்ததால் வந்து இப்போ லோங்கா போயிட்டு காட்டும் லோங்கா போயிட்டு இப்போ சனுஜா பிள்ளைகிட்ட போய் கதைச்சது பேசினது அது அடுத்தது அக்ஷன் தம்பியோட வந்து பேசினது கதைச்சது இப்படியாக வந்து வீடியோ கொஞ்சம் லோங்கா போயிட்டு அதனால் வந்து இந்த வீடியோவை பாகம் 1 பாகம் 2ஆக நான் பதிவேற்றேன். நேற்றைய தினம் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. எனது காதலி அனுப்புன ஒரு கிஃப்ட் என்று சொல்லி அக்ஷன் தம்பிக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்வையிட்டால் மாத்திரம்தான் இந்த வீடியோனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் அந்த கிஃப்ட்டை நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்றது எல்லாம் வந்து பார்ப்போம் என்ன இருக்குன்றது. உண்மையிலே வந்து நம்முடைய காதலியாக தந்ததா இல்லை வேறு யாரும் தந்தாங்களா? இப்போ வந்து நம்ம பார்சலை வந்து பிரித்து பார்க்கலாம் என்ன இருக்குன்றது. தூக்கி விட்றாண்ணா. சரியா சரி பார்த்துட்டீங்கன்னா அக்ஷன் தம்பிக்கா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது. இந்த பார்சல் நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பார்சலுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது எனக்குமே வந்து தெரியாது. இப்போ தான் வந்து எனக்கும் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்றது. சரி நம்ம அக்ஷன் தம்பிக்கு வந்திருக்கு. நம்மளுடைய உறவுகளுக்கு காட்டத்தானே வேணும். பெருமையிலுமே நம்ம அந்த பார்சலை வந்து கொடுத்துட்டு போக முடியாது. பாப்பா என்ன இருக்குன்றது. சரியா ஐஷன் திருப்பி என்ன இந்த இருங்க இந்த பக்கம் உடச்சி போட்டு உடக்கும். ஆக்சிடென்ட் திறந்து எடுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓண்டா பாப்பா என்ன இருக்குண்டு. நீங்கள் உடச்சி தரேன். என்னது தண்ணி தண்ணியா? தண்ணி போதல அது என்னது? பாஸ்கெட். ஒன்று அடுத்து சொல்லி சொல்லி வைங்களேன். இது கப்பி பென்சில் கலர் பண்ணி கப்பி பென்சில். அது வந்து என்ன உடுப்பு பாருங்க. ஒன்றா பாருங்களேன் என்ன என்ன எப்படி உடுப்பு இருக்கண்டு எல்லாருக்கும் காட்டு தானே வேணும். இது ஷர்ட் டம்பர் ஷர்ட் ஷர்ட் டம்பர். பிள்ளைக்கு ஒரு சட்டை வந்து இவ்வளோ சட்டை சட்டை இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்படி வைக்கட்டும். சட்டை
அதுக்குள்ள இது பாஸ்கெட்டு பார்ப்போம். என்னது அலிரப்பர் அலிரப்பரா சுவிங்கியம் சாப்பிட்ற சுவிங்கியம் உங்களுக்கு காட்டுங்க இரேசர் தான் சரி சரி என்னன்னு சொன்னா ஆக்சன் என்னடா அந்த சின்ன பிள்ளைல நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களுக்கு என்ன கொடுக்க தோணுதோ எல்லாரும் கொண்டு கொடுங்க சரியா பாவம் தானே எல்லாரும் இங்க இங்க ரேசரை மட்டும் இல்ல இங்க இதுல அந்த கொப்பியெல்லாம் இருக்குதானே கொப்பி பென்சில்லாம் எல்லாரும் கொடுப்போம் எல்லாரும் கொண்டு நாங்க இல்ல தம்பி தம்பி அந்த சின்ன பிள்ளை எல்லாம் இந்த நிக்காங்களானே அப்ப அவங்களுக்கு எல்லாம் பார்த்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச கொண்டு எடுத்து கொடுங்க அக்கா கொண்டாங்க சரி ரெண்டு பேரும் சேர்த்து கொண்டு கொடுங்க கொப்பி இருக்கு ரெண்டு இருக்கு கொடுக்க போறீங்களா கொடுங்க வெள்ளச்சி கொண்டு வெள்ளச்சி இந்த இல்ல புத்தகம் இந்த கொப்பி மாதிரி புத்தகம் மாமா அது கொப்பி மானது அப்படிதான் மாத்திட்டேன் நான் கொஞ்சம் இல்லை வரேன் வரேன் ரெண்டு பேருக்கு சண்டை பிடிச்சாலே கவனம் கவனம் சரி சரியா இருங்க அக்காவுக்கும் கொடுங்க அக்கா உனக்கு சரி போதும் போதும் அஞ்சாம் ஆண்டு புத்தகம் தானே எப்படி சரி வா வா எடுப்பு ஒரு பொட்டல கொடுப்பேன் வேணாக்கா பிள்ளைக்கு அக்கா இதுல எத்தனை படிக்கிற தங்கச்சி எத்தனை ஆண்டு படிக்கிற பிள்ளை பாதிலாம் தங்கச்சி கேட்க நீங்க பேசுறீங்களே எத்தனை ஆண்டு படிக்கிற முதலாம் ஆண்டா தங்கச்சி எத்தனை ஆண்டு படிக்கிற நேசரி நீங்க முதலாம் ஆண்டு படிக்கிற நல்லா படிப்பீங்களா சரியா உண்மையிலே ஒரு சந்தோஷமான முறையில் இந்த தைப்பொங்கலை சனுஜா பிள்ளையோடையும் அச்சன் தம்பியோடையும் கொண்டாடி இருந்தோம் இந்த பார்சல் வந்து உண்மையில் எங்கேருந்து வந்துட்டு பார்த்துட்டீங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்தால் வந்தது ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்முடைய காதலியெல்லாம் தரல இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அது மட்டும் இல்லை அந்த பார்சல் அனுப்புன அந்த அக்காவோட ஒரு வேண்டுகோள் இப்படி சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் தம்பி என்ன சொன்னால் அப்போ அந்த பார்சல் அனுப்புறதுக்கு பிறகு என்னுடைய அட்ரஸுக்கு தான் அந்த அக்கா அனுப்பியிருந்தாங்க அப்போ அக்காட்ட கேட்டிருந்தேன் அப்போ அக்கா உங்களோட பேரை சொல்லி நான் கொடுக்குறேன் இல்லை தம்பி நீங்கள் பேரை சொல்லி கொடுக்கவே வேணாம் சொல்லி அப்போ நான் சொன்னேன் என்னென்னு சொன்னாக்கா இப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்குது நான் பேரை சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ தெரியும் தானே இப்போ யார் தந்தது இப்போ இதே மாதிரி நிறைய பார்சல் வந்துருக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரே வீடியோ காட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவதூறாக பேசுவாங்கக்கா நான் பேரையை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அக்கா வந்து பகுதியை சொல்லியிருந்தா சரி உங்களோட காதலி என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் என்ன காதலியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே கதை போய் கொண்டு இருந்து அப்போ சுவாரஸ்யமாக அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்படி எடுத்திருந்தேன் அந்த பொய் என்று சொன்னதுக்கு நான் மன்னிச்சு கொள்ளுங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்காவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 591 அந்த அக்கா தான் ஆக்ஷன் தம்பிக்குரிய இந்த பார்சலை வந்து அனுப்பியிருந்தாங்க தைப்பொங்கல் அண்டு கொண்டு கொடுங்க தம்பி அண்டு அப்போ உண்மையிலே வந்து அவர் கையில் நாங்கள் கொடுத்துட்டோமாக்கா அந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கு மிச்சம் கோடான கூடிய நன்றிகள் அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் ஒரு சில வாரங்களில் அக்காவுக்குரிய அந்த வாழ்வாதார உதவியும் வழங்குறதா இருக்கும் அப்போ அக்காட்ட கேட்டிருந்தா அக்கா இங்கே வாங்க அப்போ அக்காட்ட கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்ன உதவியாக்கா வேணுமென்று உங்களுக்கு வந்து நாங்கள் கோழி வளர்ப்பு நாங்கள் ஏற்பாடு செய்து ஆரம்பின்னு சொன்னேன் இல்லை தம்பி எங்களுக்கு கோழி வளர்ப்பு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னு கேட்டேன் அப்போ இங்கே வந்து கோழிகளை வந்து பராமரித்து கொள்கிற கொஞ்சம் கஷ்டமாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ கடை கட்டி கொடுக்குறதா நாங்கள் ஏற்பாடு ஆரம்பத்தில் செய்தாங்க ஆனால் அந்த கடை கட்டி கொடுக்குறதுக்கான அந்த நிதி வந்து எங்கள் கையில் சேரலை அந்த அளவாக இப்போ குறிப்பாக வந்து ஒரு அன்னளவாக 1 லட்சம் ரூபா அப்படி வந்துருக்குது கணக்கு பார்த்துட்டு நான் அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவேற்றுவேன் அப்போ உங்களுக்கு என்ன வாழ்வாதார உதவியாக்கா வேணும் எனக்கு ஆடு இருந்தது ஆடு அப்போ ஆடு இருந்தால் பார்த்துக்கொள்வீங்க
என்ன சொன்னால் இப்போ வாங்கி தாரது மட்டும் இல்லைக்கா, இப்போ எங்களை நம்பி எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு தான் இந்த காசு அனுப்பியிருக்காங்க. அப்போ அதை வந்து உரிய முறையில் உரிய இடத்தை கொண்டு சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. சரியாக்கா? அப்போ நாங்கள் வாங்கி தந்துட்டு போனாலும் அதை கவனமாக பராமரித்து அதுலேருந்து முன்னேறது உங்களோட கையில் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளோட வீடியோ போட்டதுக்கு பிறகுக்கா இப்போ நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க, நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்ட்டு. அப்போ நான் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த வகையில் வந்து இது வரைக்கும் உங்களோட வீடு தேடி வந்து எத்தனை பேர் மட்டும் உதவி செஞ்சுருக்காங்க? இன்னும் உதவி செஞ்சுருக்காங்க? நேற்றோட 4 பேர் வந்திருக்காங்கண்ணா. நேற்றோட 4 பேர் வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக இன்னும் வருவாங்க. சரி, இப்போ ஐஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த பொருட்கள் அனுப்புன அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? நன்றி. நன்றியா? என்ன அவ்வளோதானா? பொங்கல் கொடுக்குறலையா? கொடுக்கணும். எப்படி கொடுக்கும்? பார்சல் பண்ணுவேன். எடுங்க, பார்சல் பண்ணுங்க. பார்சல் பண்ணுங்க, ஆஸ்திரேலியா அனுப்பு. பொங்கல் வாழ்த்துக்கள். யாருக்கு? அவங்களுக்கு. அதான் இப்போ அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தவங்களுக்கு இப்போ நிறைய பொருட்கள் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இன்றைக்கு பொங்கல் அமைங்கிருக்கோம். அப்போ அந்த அக்காவுக்கு நம்ம அனுப்புறோம் இல்லையா? அப்போ நம்ம அந்த அக்காவுக்கு நம்ம பொங்கல் அனுப்புறோம் இல்லையா? அனுப்பணுமே. எப்படி அனுப்புறேன்? பார்சல் பண்ணி தான் அனுப்பணும். பார்சல் பண்ணுங்களா? அப்போ அம்மா பண்ண சொல்கிறாங்க. சரி சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரியா? சரி, ஓகே. பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் இதை முடிச்சு போடுறோம். கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டமாக சனுஜா பிள்ளைக்கான உதவியின் தேவை. பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் தானாகவே முன்வந்து உதவி செய்வாங்க என்று கேட்டுக்கொண்டு, அப்போ அனைவரும் வந்து தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. தைப்பொங்கல் கழிச்சு இப்போ 2வது பாகம் இந்த வீடியோன்னு சொன்னால் அடுத்த நாள் தான் போட்டிருப்பேன். அப்போ இருந்தும் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். பாய்.